ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 5வது மந்திரம் பார்க்கிறோம். வேதத்தோடு டாப் மோஸ்ட் அர்த்தமான நிவர்த்தி மார்க்கமாக்கும் ஃபர்ஸ்ட் மந்திரத்துல எடுத்து சொன்னது. பிரவൃத்திகளை செஞ்சுண்டு பிராராப்தம் அனுபவிச்சுண்டு ஆசைகளோடு கூடி வாழணும் அப்படிங்கிறது 2வது மந்திரம். 3வது மந்திரத்துல மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத அவித்யா இருக்கிற ஞானம் இல்லாத அவஸ்தை, அவித்யா இருக்கிற அஜ்ஞானமான அவஸ்தை, அதாக்கும் ஞானம் இல்லாத அவஸ்தை, அதை எடுத்து சொன்னதை பார்த்தோம். அஜ்ஞானத்துல முழுகி ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாதவா ஆத்மாவையே கொல்லறா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 4வது மந்திரத்துல ஆத்ம தத்துவஸ்வரூப வர்ணனை அதையாக்கும் பார்த்தோம். அஞ்சாவது மந்திரம் ஆத்ம தத்துவத்தை தான் வர்ணிக்கிறது. உபனிஷத்து நம்மளை சிந்தனை பண்ண வைக்கிறது. எல்லாத்திலும் இருக்கிற சைதன்யம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்தோமே. பல்புல, ஃபேனில், ஏசியில எல்லாம் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி ஒண்ணுதான். காரணம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு, காரியம் அப்படிங்கிறது பலதாயிட்டு இருக்கு. சொர்ணத்தால இருக்கிற ஆவரணத்துல காரணம் அப்படிங்கிறது சொர்ணம் மட்டும்தான் உள்ளது. ஆனா பல பல அலங்காரங்களுக்காயிட்டு கமலாயிட்டும் வளையாயிட்டும் மாலையாயிட்டும் எல்லாம் அதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆத்மா தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறத அதுதான் ശരിക്കും பார்த்தானா உபனிஷத் தர்சனம். உபனிஷத் தர்சனம் தெரிஞ்சுக்கிறத கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகிறது, பூர்ணதை. நமக்குள்ள ரத்தம் சர்க்குலேட் பண்ற சக்தி, பிராணப்பிரசரம் நடக்கிறதே அந்த சக்தி. வானத்துல சூரிய சந்திரர்கள் உதிச்சு நிற்கிறாளே அந்த சக்தி. நம்ம தூங்கின்னு இருக்கிறதையும் நம்மளோட சரீரத்துக்குள்ள பிராணஸ்பந்தனம் நடக்கிறது, பிளட் சர்க்குலேட் ஆகிறது, இதெல்லாம் தான் காரண சக்தி அப்படிங்கிறது. நாலாவது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், தஸ்மின் அபஹா மாதரிஷ்வா ததாதி. வாயு இல்லை அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அதனோடு கண்டினியூஷன் ஆயிட்டாக்குமே இந்த மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். பூமியோடும் பூமிக்கு மேலே இருக்கிற உலகங்களோடும் நடுவில் இருக்கிறதாக்கும் அந்தரீட்சம். அந்தரீட்சம் வாயுவால ரொப்பப்பட்டிருக்கு. இந்த அந்தரீட்சத்துல எல்லா இடத்துலையும் வாயு ரொம்பி நிற்கிறது. ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு வாயு, சூரியன், பரமாத்மா இப்படின்னு எல்லாம் அர்த்தம் இருக்கு. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது அது பகவான் தான். சமஷ்டி பிராணனான வாயுவாக்கும் அந்தரீட்சத்துல இருக்கு. நமக்குள்ள இருக்கிற வாயு அப்படிங்கிறது
வியஷ்டி ரூபத்தில் இருக்கிற வாயு. எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிறது வியஷ்டி ரூபத்தில் இருக்கிற வாயு. இந்த பிரபஞ்சத்துல கம்ப்ளீட்டா ரொம்பி நிற்கிறது சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற வாயு. சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற வாயு ஈஸ்வரன் தான். அபஹா அப்படிங்கிறதுக்கு தண்ணி அப்படின்னும், உயிரினங்களோட கர்மம் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாக்குமே அர்த்தத்தை பார்க்கிறோம். பரபிரம்மம் தான் வாயு, பரபிரம்மம் தான் பிருத்திவி, பரபிரம்மம் தான் அக்னி, பரபிரம்மம் தான் ஜலம், பரபிரம்மம் தான் ஆகாசம். அணு முதல்க்கு பிரம்மா வரைக்கும் பரபிரம்மம் தான் ரூபம் எடுத்து வந்திருக்கிறது. இத்தனையும் தெரிஞ்ச அப்புறம்தான் இந்த மந்திரத்தை நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். தது அந்த ஆத்ம தத்துவம் ஏஜதி அசையறது, அசையக்கூடினதாக்கும் ஆத்ம தத்துவம். தது அந்த ஆத்ம தத்துவம் ந ஏஜதி அசையறதும் இல்லை, அசையறது அசையலை. இப்படி இருக்கிற ரெண்டு பாவங்களாக்கும் ஆத்ம தத்துவத்துக்கு இருக்கு. தது ஆத்ம தத்துவம் தூரே ரொம்ப டிஸ்டன்ஸ்லயாக்கும் இருக்கு. தது ஆத்ம தத்துவம் அந்திகே பக்கத்திலேயுமாக்கும் இருக்கு. ரெண்டு விருத்தங்களான விஷயங்களையாக்கம் இங்க பார்க்கிறோம். அசையறது அசையலை, தூரக்க இருக்கு, இல்லை இல்லை கிட்டக்க இருக்கு, ரெண்டுமாக்கும் இப்படின்னு எல்லாமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தது ஆத்ம தத்துவம் சர்வஸ்ய இதோட எல்லாத்தோடும் அந்த உள்ள இருக்கு. தது ஆத்ம தத்துவம் அஸ்ய சர்வஸ்ய எல்லாத்தோடும் பாஹ்யது வெளியிலையும் இருக்கு. சர்வஸ்ய பாஹ்யதா எல்லாத்துக்கும் வெளியிலையும் ஆத்ம தத்துவம் தான் இருக்கு. எங்கெல்லாம் ஜீவபாவம் இருக்கோ, பிரபஞ்ச விவகாரம் இருக்கோ, அங்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஆத்மா கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறதையாக்கும் இந்த மந்திரம் எடுத்து சொல்லுறது. பகவத்கீதையில ஏழாவது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம் இதை எடுத்து சொல்றது. அதே மாதிரி பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல 15, 16 ஸ்லோகங்களும் இதைத்தான் எடுத்து சொல்றது. 7வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம் மத்த பரதரம் நான்ய கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் ப்ரோக்தம் சூத்ரே மணிகணா இவா அப்படிங்கிற ஸ்லோகம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அர்ஜுனா, எங்கிட்டேந்து வேறிட்டு இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லை. ஒரு சரடுல ரத்னமணிகள் எப்படியாக்குமோ கோக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் எண்ணிலையாக்கும் கோக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். சிம்பிளாயிட்டு சொல்ற மீனிங் ஆக்குமே. இதுக்கெல்லாம் டீப்பான அர்த்தங்கள் நிறைய உண்டு. இங்க பார்க்குற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உபனிஷத்தானதுனால அந்த உபனிஷத்த சம்பந்தமானது பகவத்கீதையில எந்த ஸ்லோகமாக்கும் வரது அப்படிங்கிறத மட்டும்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். 13வது அத்தியாயத்துல
15, 16 ஸ்லோகங்களும் இதைத்தான் சொல்லுறது. 15வது ஸ்லோகம் சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்தியஜா. சர்வ இந்திரியங்களோடும் குணம் ஆயிட்டு தோணப்படுறதும், ஆனா இந்திரியங்கள் கூட எந்தவித அட்டாச்மெண்ட் இல்லாததும், ஒന്നുകൂടെയും அட்டாச்மெண்ட் இல்லாததும், சர்வதையும் கண்ட்ரோல் பண்றதும், நிர்குணவும் ஆனா குணங்களை பிரகடமாக்கிறதும் நாம் தான் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொல்றார். 16வது ஸ்லோகம் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்தில் இருக்கிற 16வது ஸ்லோகம் பஹிரந்தஸ்ச பூதானாம் அசரம் சரமேவ சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதத். எல்லா உயிரினங்களோடு உள்ளேயும் வெளியிலையும் ஆத்மா அப்படிங்கிறது அசையறதும் அசையாததுமாயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக்கும் இந்த ஆத்மா. அதனால அத கண்ணால காணறதுக்கு முடியாது, இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இப்படின்னு எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. ஈஸ்வரன் கையில இருக்கிற காலத்தோളം நமக்கு கருத்ததாயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். கடலில இருக்கிற வெள்ளம் மாதிரி. ரொம்ப தூரத்திலேயாக்குமே இருக்கு கடல்ல இருக்கிற வெள்ளம். ஈஸ்வர ஸ்வரூபம் ശരിക്ക് தெரியறத அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் கருத்ததா இருக்காது, சின்னமா இருக்காது. ஈஸ்வரனோடு பக்கத்துல ஆராக்குமோ போய் சேர்றா அவளுக்கு உள்ளயாக்கும் பக்தியும் பாவமும் உண்டாகிறது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஹிருதய குகையில இருக்கிற அந்த பகவானை பார்க்கறதுக்கு சாதிச்சானா பரிபூர்ணமான ஆத்ம நிர்விருதி உண்டாகும். இப்படி ஒரு ஆத்ம நிர்விருதி உண்டாகிறதுக்கு ஆயிட்டாக்கும் நம்ம இந்த சாதனைகள் எல்லாம் பண்றோம். இந்த சாதனைகள் எல்லாம் செய்யறதுக்கு ஆயிட்டாக்கும் இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு வாகனமாயிட்டு இருக்கு. ஆனா ஈஸ்வரன் உள்ள மட்டும் இல்லை, வெளியிலையும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்கார். அப்படிங்கிறதையாக்கும் இந்த ஸ்லோகம் நமக்கு தெரிய வைக்கிறது.